இல்லடா மென்டல். கை தட்டுங்கடா பாய்ஸ், கை தட்டுங்கடா. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? போடா. இப்படி ஒரு டாக்டர் ஷோவை என் வாழ்க்கையில் நான் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல மேம். அப்படியா? எஸ் மேம். ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ நீங்கள் கை தட்டலன்னோதே என் டீமை பார்த்தீங்கல்ல, இந்த டீமை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஷோ பண்ணுறேன்றதே கஷ்டம் தான். நான் வண்டியில் போயிட்டே இருக்கேங்க்கா, அடுத்த தெரு தான் போவேன், அதுக்குள்ளே வந்து எனக்கு மயக்கம் வருது, வாமிட் வருது, இந்த மாதிரி நிறையா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குக்கா. என்னால் 3 மாதத்துக்குள்ளே எங்கேயுமே வேலைக்கே போக முடியல அப்படின்னு நிறைய பேர் எழுதாங்க. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் தட் சிம்டம்ஸ் லைக் டிசீனஸாக இருக்கட்டும் சரி, வாமிட்டிங்காக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆன் த கான்ட்ரரி இன்னொரு குரூப்பை வருவாங்க. எனக்கு வாமிட்டிங் இல்லை, எனக்கு வயிறு வலிக்கல, எனக்கு ஒன்றுமே இல்லை, ப்ரெக்னென்சி மாதிரியே இல்லை டாக்டர், நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்களா அப்படின்னு. எஸ், கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 3 months சில பேருக்கு, ஏன்னா அது எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரியல. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன், ஒரே ஹார்மோன் தான், ஹெச்சிஜி தான், பட் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த வாமிட்டிங் கிடினஸ் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது when compared to other one. யூஸ்வலாக ட்வின்ஸ் ட்ரிப்ளட்ஸில் தான் ஜாஸ்தி இருக்கும். ஈவன் சிங்கிள் பேபியில் கூட. ஸோ இந்த சேட் வித் டாக்டர் டி அப்படின்னு ஒரு புது ஷோ ஆரம்பிக்க போகிறோம்னு சும்மா நாங்கள் சொன்னதுக்கு வந்து நிறைய பேர் கேட்ட மோஸ்ட் காமனான விஷயம் என்னென்னா ப்ரெக்னென்சியில் நிறைய செக்டார்ஸ் இருந்தாலுமே மோஸ்ட்டாக வந்து காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி பேசுங்க, என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிலாம் வந்து எல்லாருமே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம், விச் நாங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்க இருந்து நிறையா கேட்டாங்க, நிறையா கேட்க முடியல, அதில் செக்டார்ஸாக நாங்கள் வந்து டிவைட் பண்ணி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ப்ளீஸ் டூ எங்களுக்கு வந்து இந்த சேட் வித் டாக்டர் டியை வந்து லேர்ன் வித் டாக்டர் டியாக மாற்றணும்னு நான் வந்து அதான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஐ ஹோப் இட்ஸ் யூஸ்ஃபுல். பிகாஸ் ஏன்னா நம்ம நிறைய ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி பேசிட்டோம். காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் என்றைக்குமே இல்லை ப்ரெக்னன்சி கூட. முன்னாடி காலத்துலையும் அப்படி தான் இருந்தது. இப்போ அது காம்ப்ளிகேஷன்ற ஒரு பெரிய ஒரு வேர்டை கொடுத்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். பட் ஐல் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர் ஆல் யோர் கொஸ்டின்ஸ் எனி டைம். தேங்க்யூ ஸோ மச் மேம். பட் ஸ்டார்டிங் வித் அ லைட்டர் நோட், எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்கன்னா, மேம் அக்கா இதை பற்றி கேளுங்கக்கா. என்னன்னா நான் வண்டியில் போயிட்டே இருக்கேங்க்கா, அடுத்த தெரு தான் போவேன், அதுக்குள்ளே வந்து எனக்கு மயக்கம் வருது, வாமிட் வருது, இந்த மாதிரி நிறையா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குக்கா. என்னால் 3 மாதத்துக்குள்ளே எங்கேயுமே வேலைக்கே போக முடியல அப்படின்னு நிறைய பேர் எழுதாங்க. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் தட் சிம்டம்ஸ் லைக் டிசீனஸாக இருக்கட்டும் சரி, வாமிட்டிங்காக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் எப்படி மேம் கண்ட்ரோல் பண்ணுறது? இல்லை இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, ஆன் த கான்ட்ரரி இன்னொரு குரூப்பை வருவாங்க. எனக்கு வாமிட்டிங் இல்லை, எனக்கு வயிறு வலிக்கல, எனக்கு ஒன்றுமே இல்லை, ப்ரெக்னென்சி மாதிரியே இல்லை டாக்டர், நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லுங்கள், நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்களா அப்படின்னு. ஸோ அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அது எல்லாருக்கும் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ எக்ஸசிவாக இருக்காது. ஆனால் பட் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். சில பேரால் ஏதான ஒரு ஸ்மெல், அவ்வளோ பருப்பு சாதம் பிடிக்கும், எக் அவ்வளோ பிடிக்கும்னா அது பக்கத்தில் கூட போக முடியாது. எஸ், கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 3 months சில பேருக்கு, ஏன்னா அது எதனால் அந்த டிஃப்ரென்ஸ் வருதுன்னு தெரியல. ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஹார்மோன், ஒரே ஹார்மோன் தான், ஹெச்சிஜி தான், பட் ஆனால் சில பேருக்கு வந்து அந்த வாமிட்டிங் கிடினஸ் வந்து கொஞ்சம் எக்ஸசிவாக இருக்குது when compared to other one. யூஸ்வலாக ட்வின்ஸ் ட்ரிப்ளட்ஸில் தான் ஜாஸ்தி இருக்கும். ஈவன் சிங்கிள் பேபியில் கூட. ஏன் அது ஜாஸ்தி வருதுன்னா, ஒன் ஐ ஷுட் ஆல்சோ சே ஹார்மோன்ஸ் அது இருக்குது, அது நம்ம. ரெண்டாவது அவளோட ஸ்லீப்பிங் அண்ட் டயட்ரி ஹேபிட்ஸ். என்ன ஆகுது, கிரேவிங்ஸ் அது இப்போது ரொம்ப வந்துடுதுல, ப்ரெக்னென்சி கிரேவிங்ஸ் அண்ட் எல்லாம் சாப்பிடணும், மிட் நைட்டில் போய் சாப்பிடணும். இப்போல்லாம் டி நகரை விட்டுருங்க, அந்த சைடு அண்ணா நகர், அது வந்து அங்கே அப்போ தான் போகணும், அப்போ தான் சாப்பிட்டாகணும். ஸோ என்ன ஆகுது, ஸ்லீப் சரியா இல்லை, ரெண்டாவது சாப்பாடு சரியா இல்லை, கரெக்டான டைமில் சாப்பிட்றதில்ல. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது, அலாங் வித் ஹார்மோன் சேஞ்சஸ் இட்ஸ் பிகமிங் வெரி டிஃபிகல்ட். ஆனால் இதை நான் சொன்னேன்னா இன்னொருத்த கேட்பாங்க, நான் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிட்றேன், சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா சில பேருக்கு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வாமிட்டிங் நிறைய இருக்குது டாக்டர், எங்கள் அம்மாவுக்கும் வாமிட்டிங் இருந்தது அப்படின்னா, இட் ஆக்சுவலி ஹேஸ் அ ஜெனட்டிக் டெண்டன்சி. சில பேருக்கு வாமிட்டிங் இல்லை அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கும் அவ்வளோலாம் இல்லை, எனக்கு ஒரு வாட்டி கூட நான் வாமிட் பண்ணதே இல்லை ப்ரெக்னன்சியில் அப்படின்னு. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் அ ஜெனட்டிக் டெண்டன்சி. என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைட் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. நான் நிறைய பேருக்கு அதான் சொன்னேன், ஒரே மீலில், அதுவும் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனோடனே எல்லாரும் வந்துடுவாங்கல்ல, அப்பா அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி எல்லாரும் வந்து, என்னது இது இவ்வளோதான் சாப்பிட்ற, 2 இட்லி தான் சாப்பிட்ற, குழந்தைக்கு எப்படி பத்தும், அந்த குழந்தை 1 சென்டிமீட்டர் கூட வளர்ந்துருக்காது, அது அத்தனூண்டு. நான் தான் சொல்லுவேன்,
5 மில்லிமீட்டருமா, அந்த மில்லிமீட்டர் குழந்தைக்கு அவ்வளோலாம் சாப்பாடு தேவையில்லை, அவங்க உடம்புல இருக்கிற அந்த நியூட்ரிஷனே போதும். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அந்த எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிட்றது நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா அவ்வளோ ரைஸ் சாப்பிடணும், அது அவங்களால முடியாது. அந்த ஸ்டமக்குன்னு ஒரு சைஸ் இருக்குல்ல, அது ப்ரெக்னென்ட் மதர் வந்து அவங்களால ஸ்பேஸ் அவுட் பண்ணி சாப்பிட்டாலே நிறையா டைம் they will feel better. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் ஸ்பேஸ் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டமக் ஒரு ஹாஃப் ஃபுல்லாகவே இருக்கும். அந்த ஃபுல் ஸ்டமக் இல்லாமல் இருக்கும்போது யூல் ஃபீல் அ லாட் பெட்டர் அண்ட் லைட்டர். கொஞ்சம் பசி இருக்கும் போது கொஞ்சம் ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிட்டோன்னா that helps a lot in pregnancy. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 months எக்கு சாப்பிட வேண்டாம், பருப்பு சாப்பிட வேண்டாம், உங்களுக்கு என்ன வாய்க்கு பிடிக்கல சாப்பிட வேண்டாம். ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போது நம்ம மட்டும் இல்லை, அவ்வளோ டாக்டர்ஸ் இப்போ இருக்காங்க சோஷியல் மீடியாவில். ஒருத்தரும் ஒன்று சொல்கிறோம், எக்குனா கோலின் இருக்குது, ஃபிஷ்ஷில் இது இருக்குது, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் இவ்வளோ இருக்குன்னா பாவம்ல அந்த மதர். அவங்கள பார்த்தாலே எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்ன ஆகுது, ஒரு மதர் நேற்றுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, டாக்டர் எக்கு சாப்பிட்டே ஆகணும், நான் பார்த்துட்டேன் ஒரு வீடியோவில் ஒரு டாக்டர் சொல்லிக்க கண்டிப்பாக எக்கு சாப்பிட்டே ஆகணும், என்னால் பக்கத்துலேயே வைக்க முடியல டாக்டர், என் குழந்தைக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்காதா. இட் இஸ் கான் டு தட் ஸ்டேஜ். நம்ம ஒரு இது போடுற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க யோசிக்கிறாங்க. நான் சரி இது சாப்பிடணும், ஆனால் நான் சாப்பிடலை, ஸோ அதோட எஃபெக்ட் இருக்காதா என் குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரி வேண்டாம், லைட்டாக வச்சுக்கோங்க உங்கள் மீல்ஸை. 4 இட்லி வேணாம், ஒரு 1.5 இட்லி 2 இட்லி கூட போகும். ஒரு தோசை எண்ணெய் இல்லாமல், ஆயிலி ஃப்ரைட் ஃபேட்டி ப்ராசஸ் ஃபுட் இல்லாமல் 2 to 3 hours ஒன்ஸ் உங்கள் மீல்ஸை ஸ்பேஸ் அவுட் பண்ணாலே, நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களா லைட்டாக ஒரு ஸ்நாக் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு பனானா கூட சாப்பிட்லாம், நட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அவாய்ட் ஜங்க் ஃபுட். அது பண்ணாலே ஸ்பேஸ் அவுட் பண்ணி மீல்ஸ் ஸ்பேஸ் அவுட் பண்ணி ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாலே யூ வில் பி ஜஸ்ட் ஃபைன் இன் த ஃபர்ஸ்ட் 3 months. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள் வயிற்றுக்கு சாப்பிடுங்க, 2 பேர் இருக்காங்க சாப்பிடாது. அதுவும் ஃபர்ஸ்ட் 3 months கண்டிப்பாக வேண்டாம். ஏன்னா பாவம் அந்த குழந்தை 3வது மாசத்துல 12-13 வாரத்தில் தான் 5 சென்டிமீட்டரே வரும். 5னா இவ்வளோதான். அது எப்போ வரும்? எண்ட் ஆஃப் 3rd month. நம்ம ப்ரெக்னன்சி கண்டுபிடிக்கிறது பீரியட்ஸை மிஸ் பண்ணோம். ஸோ 5-6வது வாரத்துலேயே கண்டுபிடிச்சிடும். அந்த ஒரு 1.5 மாதம் வாமிட்டிங்கும் இருக்கும், இவங்களும் சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. பாவம் அந்த பேஷண்ட் ஃபைனலாக என்ன ஆகுது, தேர் ஸோ ஸ்ட்ரெஸ்ட். ஸ்டார்டிங்லேயே தே ஸ்டார்ட் த ப்ரெக்னன்சி வித் ஸ்ட்ரெஸ். பின்ன எப்படி சுகர், பிபி, தைராய்டுலாம் வராமல் இருக்கும். இந்த வயிறு மேல இருந்தா பையன், ஹார்ட் பீட் வந்து 150 தாட்னா பொண்ணு. நீயுமா? இல்ல நான் அப்படி இல்ல கேட்டா நான் எவ்வளோ வாட்டி நான் வீடியோ போட்டாலும் சரி, நான் ஸ்கேன் ரூம்ல நின்று போட்டாலும் சரி, எங்க நின்று போட்டாலும் சரி, ஐ திங்க் அது மாறவே மாறாத இருக்கு. சரி நீயே சொல்லு, ப்ராபபிலிட்டி எவ்வளோ? நம்மளுக்கு என்ன 10 ஆப்ஷனா இருக்கு? இல்ல 2 எவ்வளோ ஆப்ஷன்? ஆமா 2 தான் இருக்கு. ஒன்று இது இல்லை இது.